பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசி நம்ம இணைந்து ஜெபிப்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய மனதில் இப்போ என்ன இருக்கிறதோ அதை குறித்து நம்ம பேசி அதற்காக ஜெபித்து அதற்காக பிரயாசப்பட நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், கடைசி கால எழுப்புதல். ஆண்டவருடைய வருகைக்கு இந்த முழு உலகத்தை ஆயத்தப்படுத்துவதே இந்த எழுப்புதல் தான். இதனால் என்ன நடக்கும்னா, திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. பின்வாங்கி போன மக்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவாங்க. இருளில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை அறிந்து சத்தியத்தை அறிவாங்க. இது ஒரு பக்கம் பலமாய் நடக்கும். அப்படி திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, தேசங்கள், அதாவது அந்த மக்களை சார்ந்த எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமாய் மாற ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய ஆளுகை ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். கிராமங்களில், பட்டணங்களில், மாவட்டங்களில், மாநிலங்களில், தேசிய அளவில் தேவனுடைய ஆளுகை வர ஆரம்பிக்கும். இப்போவே பல இடங்களில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆளுகைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க பாருங்கள், இங்கே இந்த பாப்புவா நியூகினின்னு ஒரு தீவு இருக்குது ஆஸ்திரேலியா பக்கம். அந்த தீவு சமீபத்தில் நல்ல ஒரு எழுப்புதல் அடைந்து அதனுடைய அரசாங்கத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட லீடர், பிரசிடெண்ட்டு அல்லது பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறேன், அவங்க என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுடைய தேசம் இயேசுவுக்கு சொந்தம், இது கிறிஸ்தவ நாடுன்னு டிக்ளேர் பண்ணுறோன்னு அறிவிச்சிட்டாங்க ஓப்பனாக. ஆப்பிரிக்காவில் சில நாடுகள் அப்படி அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? நம்ம ஜெபிக்க 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 தேசங்கள் தேவனுடைய ஆளுகைக்குள் வருகிறது. கர்த்தர் அங்கே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் ஆவியானுடைய பலத்த கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய விருப்பம். எல்லா இடமும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வரணும். அதான் தேவனுடைய ராஜ்யம் நம்ம மத்தியில் வரணும். அப்போ இந்த எழுப்புதல் மூலமாக அதுதான் நடக்க போகிறது. உலகமே ஆண்டவருக்கு சொந்தமாக போகிறது. தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய விரிவடைய சாத்தானுடைய ராஜ்யம் குறைய ஆரம்பிக்கும். அவனுடைய ராஜ்யம் குறைந்து 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 அப்புறம் தேசத்தின் மீது அவனுடைய பிடி தளர்ந்து விடும். இப்போ நிறைய தேசங்களை சாத்தான் அடிமைப்படுத்தி ஆளுகிறவர்கள் மூலமாய் தன்னுடைய திட்டத்தை தேசங்களுக்குள்ளே நிறைவேற்றுகிறான்ல. நம்ம ஒரு தரிசனத்தோடு ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ண அந்த ஆளுகையிலே தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்யும்போது சாத்தானுடைய பிடி தளரும். கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய கிரியைகள் தளர்ந்து ஒரு டைம் வரும்போது முழுமையாய் அவனுடைய கை விலக்கப்பட்டு தேவனுடைய ஆளுகை அந்த தேசத்தினுடைய அதிகாரத்தில் வரும், பொருளாதாரத்தில் வரும், எல்லா பகுதிகளிலும் அது உண்டாகும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பது கடைசி கால எழுப்புதல் என்பது. வெறும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, சபை நிரப்பினாங்க என்பது மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி இன்னொரு பெரிய திட்டம். இதை நீங்கள் புரிந்து கொண்டீங்க. இந்த எழுப்புதலை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாய் காலங்களில் என்ன நடக்கும்னு பல காரியத்தை பேசி இருக்கிறார். அதை நம்ம அறிந்து அதை வைத்து ஜெபிப்பது. தானியேல் எப்படி எரேமியா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அறிந்து அவர் ஜெபித்தாரோ, அதே மாதிரி நாம் இந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் செய்வது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் தேவனுடைய தீர்க்கதரிசியை நம்மத்தில் அனுப்பி அந்த காரியத்தை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்தில் கூடி 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பது உண்டு. ஒரு முறை சில வருஷத்துக்கு முன்னால் நான் காத்திருந்து அந்த உபவாச ஜெபத்துக்காக ஜெபம் பண்ணினேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் எதுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ஆண்டவர் இப்படிலாம் கூட பேசுவாரா? பேசுவார். நான் எதுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தணும்? நீங்கள் காத்திருக்கிறீங்கன்றதுனால நடக்க போகிறதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தணுமா? எதுக்கு? ஆண்டவர் அந்த கேள்வி கேட்டால் அவர் எதையோ எதிர்பார்க்கிறார். நம்ம சும்மா கர்த்தர் வெளிப்படுத்திட்டார் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அதை விட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு போய் விடுகிறோம். அது அல்ல. அதையும் தாண்டி தேவன் ஏதோ எதிர்பார்க்கிறார் என்பதை என்னால் விளங்கி கொள்ள முடிந்தது. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், நாங்கள் என்ன செய்யணும்னு இன்றைக்கி விரும்புகிறீங்க ஆண்டவரே? நீங்கள் அதை சொல்லுங்கள், அதை செய்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், தீர்க்க தரிசனத்தை வைத்து ஜெபித்தால்தான் அது நிறைவேறும். நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னால் அதை வைத்து நீங்கள் பாரம் கொள்ளணும், ஜெபிக்கணும். அப்போ தான் அந்த காரியம் நிறைவேறும். அப்போ நான் ஒப்பு கொடுத்தேன், நாங்கள் செய்வோம்.
நீங்கள் என்னென்ன வெளிப்படுத்துவீங்களோ, எந்தெந்த தேசத்தை குறித்து வரப்போகிற காரியம் சொல்லுவீங்களோ, அதை வைத்து நாங்கள் ஜெபிப்போம்னு சொல்லி தீர்க்க தரிசன ஜெபம், ப்ராஃபட்டிக் ப்ரேயர்னு ஒரு ஜெபம் ஆரம்பித்தோம். வாரந்தோறும் இப்போ எங்கள் நாலுமாவடியில் வாரந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனத்தை வாசித்து ஒவ்வொரு காரியமாக தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டே வருகிறோம். அதனால் அது நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நீங்களும் இதை அறிந்து கொள்ளணும். இப்போ எங்களுக்குள்ளே நாங்கள் செய்த ஜெபம் இப்போ உலகளவில் எல்லா மக்களுக்குள்ளும் இந்த ஒரு ஜெபம் அவசியம் என்று கர்த்தர் விரும்பி இப்போ ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ நம்மத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசி வந்திருக்கிறாங்க. அவங்க மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்மோடு பகிர்ந்து கொண்டால் நம்ம அதை வைத்து ஜெபிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செய்து நீங்கள் ஒரு நோட் புக்கோ ஒரு ப்ரேயர் புக்கோ வைத்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ப்ரேயர் புக்கில் இந்த கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை, அந்த தீர்க்க தரிசன காரியத்தை தெளிவாக நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உடனே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இனி நடக்க போகிற முக்கியமான காரியத்தை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் சொல்லப்பட போகிறது என்று எல்லாம் கவனமாக இருக்கீங்களா? கவனம் செலுத்தணும், ஒரு மனமாக இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. கர்த்தர் வெளிப்படுத்தின பேசுறது சொல்லப்படுகிறதுனால அதுக்கேற்ற கனமும் மரியாதையும் கொடுக்கணும். பைபிள் வைத்துக்கொள்ளுங்க, ஒரு ப்ரேயர் புக் வைத்துக்கொள்ளுங்க. அதை நோட் பண்ணக்கூடிய காரியத்தை நோட் பண்ணி வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? இப்போ உலகமெங்கும் எல்லா தேசத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வார்த்தை சொல்கிறேன். உங்கள் தேசத்தை குறித்து கூட கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் வாசிக்கப்படும் போது உங்களுக்கே தெரியும், இது நம்ம தேசம், நம்ம பகுதியை குறித்து, நம்ம நாட்டை குறித்து, இங்கே நடக்கிறதை குறித்து பேசியிருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். சரியா? இப்பொழுது அருமையான தேவனுடைய தீர்க்கதரிசி சௌர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் மறுபடியும் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்களை எல்லாருடைய சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ரொம்ப சந்தோஷம். நம்ம பேசிக்கொண்டபடி கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தை. அப்போ அந்த சீரியஸ்னஸ் மக்களுக்கு தெரியும். ஏதோ ஒன்று சொல்கிறாங்க போகிறாங்கன்னு இல்லாதபடி அதை வைத்து சின்சியராக ஜெபிக்கிறது. இல்லை, கர்த்தர் பேசின சில தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் நம்ம சில காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை அவங்க கவனிச்சாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம விசேஷமாக என்ன செய்ய போகிறோம்னா, கர்த்தர் என்ன பேசினாரோ அதை அப்படியே அஸ் இட் இஸ், அதை அப்படியே நம்ம வாசித்து சரி அதற்கு நம்ம சில வியாக்கியானங்களோ அல்லது உங்களுடைய அனுபவங்களோ விளக்கங்களோ அதில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரியமோ நீங்கள் சொல்லி அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இது முழுக்கவே எழுப்புதல் சம்பந்தமாக உள்ள காரியம் மட்டும்தான். ஏன் இந்த எழுப்புதல் ரொம்ப முக்கியம்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் கர்த்தர் எதை நோக்கி மனிதர்களை நடத்தினாரோ அதெல்லாம் முடிவுக்கும் அது முழுமைக்கும் வருகிற ஒரு காலம் தான் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலம் தான் கர்த்தர் பூமியை கொண்டு அவர் வச்சிருந்த அவருடைய நோக்கம், அது முழுமை அடைகிற ஒரு காலம். இந்த முழுமை அடைவதற்கு இந்த எழுப்புதல் என்பது அத்தியாவசியம். இந்த எழுப்புதல் இல்லாமல் அது முழுமை அடைய முடியாது. ஆகவே தான் கர்த்தரும் கர்த்தருடைய ஆவியானவரும் கர்ப்ப வேதனைப்பட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம ஒன்று கூடி பாதத்தில் காத்திருக்கும் போது இந்த எழுப்புதலை பற்றின பல விவரங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நம்முடைய ஊழியம், எனக்கு இந்த இயேசு உடைக்கிறார் ஊழியத்தோட 80களில் இருந்தே தொடர்பும் பழக்கம் உண்டு. ஆனால் நம்ம அதிகமாக நம்ம இணைந்து ஊழியம் செய்வதில்லை. நான் அந்த பக்கம் வரும்போது உங்களை பார்ப்பேன், சில நேரத்தில் சந்திப்பேன். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஊழியத்தினுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் பண்ண காலத்தில் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க ஒரு பிரதியை கொடுத்து உங்களுக்கு பண்ண சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி நாங்கள் 1984 இதை அரசாங்கத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு வந்தபோது எனக்கு எந்த கைடன்ஸும் தெரியாது. நானும் என்னுடைய தகப்பனார், அப்புறம் இன்னொரு சபை போதகருடைய தகப்பனார், இப்போ போதகர் அவருடைய தகப்பனார், அவர் கப்பலில் கேப்டனாக இருந்தவர். நாங்கள் 3 பேரும் இங்கே வந்தோம். அப்போ நீங்கள் இதெல்லாவற்றையும் விளக்கி சொல்லி செல்வகுமார் பிரதரை கூப்பிட்டு எல்லாம் காமிச்சு, உங்களுக்கு எப்படி தினகரன் ஐயா அந்த காப்பி கொடுத்தாரோ அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் அது ஃபோட்டோ காப்பியரில் காப்பி எடுத்து ஒரு பிரதி கொடுத்து நாங்கள் அதில் இயேசு உடைக்கிறாங்க பேரெல்லாம் எடுத்துட்டு எங்கள் பேரை போட்டு ஃபில் பண்ணி தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். இதை அப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறாங்க? நான் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ஸ், எங்கள் தகப்பனார் ஒரு தாசில்தாராக இருந்தவர். ஆனால் அது
ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு இங்கே 2 நாள் அவங்க தங்கி நீங்கள் அவங்களோடய இருந்து உதவி செய்ததை வச்சு தான் நம்ம இங்கே ஊழியத்தை போகிறோம். அப்போ இந்த ஊழியத்தோட எனக்கு ரொம்ப வருஷமாக வந்து நல்ல தொடர்பு இருந்தாலும் நம்ம 2005வது வருஷத்துல இருந்து தான் இங்கே தொடர்ந்து நம்ம கூடி ஜெபம் பண்ணுறோம். அப்போ கர்த்தர் வந்து வெளிப்படுத்தி நீங்கள்லாம் கூடுங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் நமக்கு எழுப்புதலை குறித்து எந்த ஒரு நோக்கமும் இல்லை, தெரியவும் தெரியாது. நம்ம வந்து கூடி ஜெபம் பண்ணோம். அப்போ தான் கர்த்தர் வந்து நம்முடைய மனசில் இந்த எழுப்புதலை பற்றி தோன்றவும் இல்லை, அதை நம்ம நினைக்கவும் இல்லை. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த எழுப்புதல்ங்கிற வார்த்தையை சொல்லி 2011வது வருஷத்தில் கர்த்தர் வந்து ஒரு விளக்கமான ஒரு காரியத்தை நான் ஜெபம் பண்ண போது கர்த்தர் பேசினார். அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டால், நான் எப்படி அதை வந்து செய்கிறேன் அப்படிங்கிறத நான் லேசாக சொல்லிடுறேன். நம்ம இங்கே கூட்டங்களுக்கு வரும்போது கர்த்தர் சில காரியங்கள் வெளிப்படுத்துவார். நான் அதை வந்து மனசில் குறிச்சிக்கிருவேன். இதில் எந்தெந்த விஷயத்தை குறித்து நம்ம என்ன டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னு. அதனால் முடிஞ்ச உடனே ரொம்ப நேரம் நான் வந்து வெயிட் பண்ணாமல் உடனே ரூம் போயிடுவேன். போயிட்டு உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இந்தந்த இடத்துல எனக்கு இதை பற்றி ஃபுல் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சில காரியங்களை குறித்து வச்சுட்டு வீட்டுக்கு போய் அதே தீர்க்க தரிசனத்தை வச்சு மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம். நிறையா விஷயங்கள் கர்த்தர் பேசுவாங்க. அப்போ இங்கே வெளிப்படுத்தின எல்லா தீர்க்க தரிசனங்களும் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. அது வந்து ரெக்கார்டில் இருக்குது, டைப் செட் பண்ணி அதையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் கர்த்தர் 2011 இந்த எழுப்புதலை பற்றி பல விவரங்கள் பேசியிருக்காங்க. அதில் தான் நான் சில காரியங்கள் வாசிக்க போகிறேன். அதை எழுப்புதல் எப்படி இருக்கும், அந்த எழுப்புதலில் கர்த்தர் எழுப்ப போகிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, அவங்களுக்கு என்னென்ன காரியங்களை வாக்கு பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய மனசில் இருக்கிறத அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, சொன்ன பிறகு நீங்கள் அதை வந்து எங்களுக்கு டீகோட் பண்ணி அதை வியாக்கியானம் பண்ணி இது இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் அது முதல்ல வாசிடுறேன். 2011வது வருஷத்தின் கடைசி மாதத்தில் கர்த்தருடைய ஜனங்களுடனே இங்கே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் உரைத்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளாவது, இதோ ஒரு மகிமையான அலை வருகிறது, அது ஒரு காலம் மனிதனுடைய மனதில் தோன்றினதும் இல்லை, மனிதர்களால் உருவாக்கப்பட்டதும் இல்லை. 2011 அது என்னுடைய மனதிலிருந்து நானே அதை திட்டம் செய்தேன், அது என்னால் உண்டாயிருக்கிறது, அது எழுப்புதலின் அலை, பூமியானது முன்னெப்போதும் பார்த்தறியாத எழுப்புதலை அது பிறப்பிக்கும். இது கர்த்தர் முதல்ல சொன்ன ஒரு காரியம். இது கடைசி கால எழுப்புதல் எனப்படும். நானே இதை கடைசி காலத்திலே எழுப்புவேன், நான் தோன்ற பண்ணுவேன். நீங்கள் இதுவரை கேள்விப்பட்ட எல்லா எழுப்புதல்களிலும் இது வித்தியாசமானதும் மேன்மையானதும் மகிமையானதுமாக இருக்கும். இது வேகமுள்ளதும் எதையும் தாண்டி பற்றி பிடிக்கிறதாகவும் எதையும் அது மேற்கொள்ளுகிறதாயும் வல்லமையுள்ளதாயும் சுழன்றோடுகிற காற்றை போல தீவிரிக்கிறதாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம இங்கே வந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசுகிற காரியங்களை அதனுடைய அந்த ஒலிப்பேளை அந்த பதிவை நான் கொண்டு போய் மறுபடியும் என்ன சில நேரத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது கர்த்தர் பேசுகிறது வேகமாக நமக்கு அங்கே டெலிவர் பண்ண முடியாது. அது பண்ணுவோம், அந்த முழுமையாக அந்த வேர்ட்ஸ் வராது. அதனால் நான் மறுபடியும் போய் அதை கர்த்தர் சொன்ன காரியங்களை அதை முறைப்படுத்தி அதை வந்து நான் அப்படி எழுதுனது தான் இது. அது காற்றை போல தீவிரிக்கிறதாயும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இந்த கடைசி கால எழுப்புதல் என் வல்லமையையும் என் மகிமையும் ஜனங்களுக்கும் தேசத்தின் ஜாதிகளுக்கும் மெய்ப்பித்து காண்பிக்கும். அது எழுப்புதலில் பிறக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களாலேயே சாத்தியமாகும். அந்த வல்லமையும் மகிமையும் அவராக காட்ட மாட்டார், உங்கள் வழியாக காட்டுவார். எழுப்புதல் வரக்கூடிய. அப்போ இது ஒரு ப்ராமிஸ், இது ஒரு வாக்குத்தத்தம். இதோ கடைசி காலத்தின் எழுப்புதல் தலைமுறையினர் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நிற்கிறார்கள். முதல் காரியம் கண் திறக்கப்படும். அவர்கள் மறைவிடத்தின் கிரியைகளையும், எதுக்கு அந்த கண்ணை திறக்கிறாரு அப்படின்னா, மறைவிடத்தின் கிரியைகளையும் சர்ப்பத்தின் தந்திரங்களையும் மனங்களின் அந்தரங்கங்களையும், ஒரு மனுஷனுடைய மனசில் இருக்கிற அந்தரங்கங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு அரசியலில் இப்போ உள்ள காலத்தில் வெளியே சொல்கிறது ஒன்றா இருக்கும், உள்ள வேற ஒன்று செய்வான். அவன் தெரியாது, நம்ம அவங்களை எதிர்க்கிறாங்க, இவங்களை எதிர்க்கிறாங்க. உள்ளுக்குள்ளே 2 பேரும் ஒரு கூட்டு வச்சுருப்பாங்க, வேற ஒரு திட்டத்துக்காக ஆயத்தப்படுத்துவாங்க. வெளியே காட்டும்போது வேற ஒன்று காட்டுவாங்க, உள்ளே வேற இருக்கும். இதுதான் இந்த அந்தரங்கத்தின் மறைவிடங்களின் கிரியைகள், சர்ப்பத்தின் தந்திரங்கள்.
அப்புறம் வந்து மனங்களின் அந்தரங்கங்கள். ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள, ஒரு ஆளுகிறவனுடைய மனசுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்குங்கிறத அவர்கள் காண்கிறவர்களாகவும் வந்ததையும் வரப்போகிறதையும் பகுத்தறியத்தக்கதாக கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த கண்கள் திறக்கப்படுறதுலே 4 காரியத்துக்காக அந்த கண் திறக்கப்படுது. மறைவிடங்களின் கிரியைகளை பார்க்கணும், சாத்தானுடைய தந்திரங்களை அவங்க அறிய முடியும், மனங்களின் அந்தரங்கங்களை, மனுஷருடைய இருதயங்களின் அந்தரங்கங்களை காண முடியும், வந்ததையும் வரப்போகிறதையும் பகுத்தறியும். வந்தது வந்து நம்ம வந்து பகுத்தறிஞ்சா இது எதுக்காக வந்தது, இது என்ன செய்யக்காக வந்திருக்கு, முதல்ல இது வந்திருக்கு, அதை தொடர்ந்து என்ன வரப்போகுதுங்கெல்லாம் பகுத்து நமக்கு காமிக்கும். அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி உன்னதத்தின் மகிமையையும் உன்னதருடைய வெளிச்சத்தையும் அவர்கள் கண்கள் காணும். இது பூமியில் இதை பார்க்குறதோட பரலோகத்தில் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வெளிச்சத்தையும் அவர்கள் கண்கள் காணும். இதுதான் அவங்க முதல்ல நமக்கு இது எழுப்புதலை பிறக்கிறவங்க சொன்ன காரியம். இன்னும் பின்னால் இருக்குது. முதல்ல இதை பற்றி மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் டீகோட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணால், ஆமாம், அது என்ன கர்த்தர் சொல்லியிருக்காருங்கிறது தெரிஞ்சால் தான் அதை கேட்டு நம்ம ஜெபம் பண்ண முடியும். ஆமாம், எனக்கு இது கடைசி கால எழுப்புதல்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். கர்த்தரே இதை பயன்படுத்தினால்தான் நம்மளும் அதை பயன்படுத்தணும். கண்டிப்பாக இது கடைசி கால எழுப்புதல். இதுக்கு முன்னால் வந்து எழுப்புதல் மாதிரி இருக்காது. அப்போ அதனால் முன்னால் வந்து எழுப்புதலே நம்ம பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அது நம்ம அதில் ஃபாலோ பண்ணி அது ஒரு ஸ்டக் ஆகிடக்கூடாது. கண்டிப்பாக அது ஒரு உதாரணத்துக்கு நம்ம வைத்துக்கொள்ளாமே தவிர இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. வரப்போகிற இந்த கடைசி கால எழுப்புதல் அதில் தேவனுடைய திட்டமும் வித்தியாசமாக இருக்கிறதுனால அப்போ கடைசி கால எழுப்புதல் என்பது வரப்போகுது. அது வந்து சூறாவளி காற்றை போகல. இப்போ வந்து லூக்கா 12:49 ஆண்டு சொல்கிறாரு, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய விரும்புகிறேன். அப்போது நெருப்பு பற்றி எரிஞ்சு பரவிச்சுன்னா யாரும் அதுக்கு முன்னால் நிற்க முடியாது. கண்டிப்பாக இப்போ சூறாவளி காற்றுக்கு எதிராக என்னமே அதுக்கு முன்னால் நிற்க முடியாது. சூறாவளி காற்று வருதுன்னு சொல்ல முடியுமே தவிர அதை தடுத்து நிறுத்த முடியாது. அது வந்து அதை பாதிப்பை உண்டாக்கிறோம். கண்டிப்பாக அதே மாதிரி நெருப்பு வந்துட்டாலும் அதோட ஈஸியாக அணைக்க முடியாது. இப்போ அமெரிக்காவில் உண்டான காட்டுத்தீயை அணைக்கப்படாத பாடுபட்டாங்க. இது ஆவியானவர் உண்டாக்குற அக்கினி, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அக்கினி, எழுப்புதல் அக்கினி. இதை தடுக்க ஒரு சக்தியால் முடியாது. அப்போ வரப்போகிற எழுப்புதல் தடுக்க முடியாத ஒரு எழுப்புதல். ஆமாம் இருக்காமா. அப்போ வந்து சூறாவளியை போல அக்கினி போல பரவும். அப்போது உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த இயக்கங்களோ எந்த அரசாங்கமோ எந்த மனிதர்களோ யாரும் இதை தடுத்து நிறுத்திடவே முடியாது. எல்லாத்தையும் இது சுருட்டி அடிச்சிடும். அப்போ அவங்க தான் காணாமல் போயிடுவாங்க. அதை எதிர்த்து சூறாவளி காத்த நான் நிற்கிறேன்டா எதிர்த்தேன்னா அவன் காணாமல் போயிடுவான். கண்டிப்பாக நெருப்பை எதிர்த்து நான் நிற்கிறேன்னா அவன் தான் பொசிங்க போவானே தவிர அவன் ஓடி ஒளிஞ்சா தப்பிக்கலாம். கண்டிப்பாக அவன் இதை எதிர்த்து நான் பார்த்துற ஒரு கை நீ வந்தான்னா முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் இது. அப்போ அது வந்துட்டுனாக்கி ஒருத்தரை ஏற்றனைக்கு அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் அது ஒரு இடத்துல பரவும். சூறாவளி காற்று ஒரு இடத்துல நிற்காது, போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த எழுப்புதல் ஆரம்பித்து பரவ போகுது. அப்போ இதை வைத்து அந்த அக்கினியை போல சூறாவளியை போல நீர் அனுப்ப போகிற இந்த கடைசி கால எழுப்புதலுக்காய் ஸ்தோத்திரம். முதல்ல துதிக்கணும். இது நம்ம பெரிய பாக்கியம் இல்லை. இதுவரை இல்லாத ஒரு எழுப்புதலை நீங்கள் தரப்போறீங்க. அப்போ இதுவரை உலகமே கண்டிராத ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுக்காக முதல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இந்த வாக்கு தத்துவம், இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஆண்டவரை துதிக்கிறாரு. அப்புறம் இது நிறைவேறணும். நாங்கள் அதுக்காக ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயம் ஜெபிக்கணும். இப்போ நம்ம வந்து அப்போஸ்தலர் 1:14 மேலறையில் 120 பேர் கூடி ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அக்னிமயமா நாவு இறங்குன்றது தெரியாது. ஒரு பெரிய காற்று வந்து மோதும் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கிட்டத்தட்ட 10 நாள் அவங்க காத்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்போ என்ன ஜெபிச்சிருப்பாங்க அப்படின்னா, இயேசு அவளுக்கு சொல்லிட்டார், பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்க, பரிசுத்தாவி வரும்போது பலன் அடைவீங்க. அப்போ ஆவியானவர் குறித்தா சொன்னார் என்பது அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பேதுருவாளனை அனுப்புவேன்னு சொன்னார். அவர் எல்லா சத்தியத்திலும் நடத்துவார்னு.
அப்போ இயேசு கிறிஸ்து ஆவியானவரை பற்றி சொன்னதெல்லாம் வச்சு அவங்க ஜெபிச்சிருக்கணும். கரெக்ட். ஆமாம். அதை தான் சொல்லிடு. நீங்கள் சொன்னீங்க பிதாவின் வாக்குத்தத்தை நாங்கள் காத்திருக்கிறோம், அதை நிறைவேற்றுங்க, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க, அப்போ தேற்றரவாளனை அனுப்புங்க, அக்கினியை போட வந்து அந்த அக்கினியை அனுப்புங்க. அப்போ இந்த வார்த்தைகளை வைத்து தான் அவங்க ஜெபிச்சிருக்கணும். அப்படிதான் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கர்த்தர் பேசினதை வச்சு நம்ம ஜெபிக்கணும். அதுதான் தீர்க்க தரிசன ஜெபம். ஆண்டு சொன்னதை வச்சு நாம் அதை நம்ம சொல்லி ஜெபிக்க அதை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறோம். அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தில் தான் அது காரியம் நடக்கும். அப்போ இதை நடக்க போகுது ஒரு எதிர்பார்ப்போடு அதை வைத்து ஜெபிக்கிறாரு. அடுத்தது ஆண்டு சொல்கிறாரு, இந்த எழுப்புதலில் பிறக்க போகிற மக்கள் தான் அதை பரவ செய்வாங்க. அப்போ இந்த எழுப்புதல் ஆரம்பித்த உடனே ஒரு எவன ஜனம் எழும்பும். இந்த அபிஷேகத்தில் எழுப்புதல் தரிசனத்தோட ஒப்பு கொடுத்த ஒரு ஜனம் எழும்பும். அந்த மக்களுடைய கண்கள் திறக்கப்படும். அவங்களுக்கு அந்த எழும்புற அந்த ஜனங்கள் எழுப்புதல் தரிசனத்தோட எழுப்புதலை பிறக்கிற ஒரு கூட்டம், அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இல்லை, இதில் வந்து ஒரு காரியம் வந்து நான் இடையில சொல்லிக்கிறேன். வந்து கர்த்தர் வந்து இந்த எழுப்புதலுடைய பிரம்மாண்டத்தை பற்றி நமக்கு சொல்கிறார் முதல்ல. அப்போ இதில் வந்து நீங்கள் சொன்ன ஒரு புது கான்செப்ட் வந்து ரொம்ப பிரயோஜனமானது. அது வந்து அந்த கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதையே சொல்லி 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 நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் காத்திருக்கிறது. ஆமாம், அந்த காத்திருக்கிறதுல அதை கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ணி அவங்க வந்து முதல் இதில் அந்த எழுப்புதல் காலத்தில் அந்த 10 நாளுமே அதை தான் அவங்க சொன்னதெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் பேசின ஆண்டவர் பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி நினைவுபடுத்தி ஜெபம் பண்ணும்போது தான் அதை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடிஞ்சுச்சு. அப்போ இவங்க வந்து இந்த எழுப்புதல் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது எதை வைத்து ஜெபம் பண்ணணுங்கிறத இப்போ தெளிவுபடுத்திட்டீங்க நீங்கள். ஆமாம், இந்த வாக்கு தத்துவம் கர்த்தர் சொன்னது தான் திரும்ப 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 சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் வந்து அந்த எழுப்புதலுடைய பிரம்மாண்டம் என்னன்னு காமிக்கிறாரு. இந்த எழுப்புதல் ஒரு அறையை நிரப்பின ஒரு காற்று அல்ல. அது வந்து முதல் நூற்றாண்டு எழுப்புதல். இது சூறாவளி, ஒரு காற்று வந்து உள்ள நிறக்குது. இது வந்து அப்படி இல்லை, தேசத்தில் சூறாவளி மாதிரி அடிக்கும். அப்போ ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த ஒரு பிரம்மாண்டத்தை ஏன் காமிக்கிறாங்கன்னா, ஒரு முறை கர்த்தர் என்கிட்ட ஒரு காரியம் சொன்னார். நீ ராஜாவாய் அழைக்கப்பட்டா ராஜா மாதிரி சிந்தி, உன்னை தீர்க்கதரிசி அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி மாதிரி சிந்தி, சுவிசேஷன் அழைக்கப்பட்டா சுவிசேஷன சிந்தி, அடிமையாய் அழைக்கப்பட்ட அடிமையாக சிந்தி. அப்போ வந்து உன்னை நான் எதுக்கு அழைக்கிறேனோ அந்த மாதிரி உன்னுடைய சிந்தனை வந்து அதற்கு ஒத்ததாக இருந்தால் தான் அது கிரியை செய்யணும் ஒரு தடவை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ இந்த எழுப்புதல் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான எழுப்புதலில் நான் பயன்படுத்தப்படுகிறேன்னா நீங்கள் அந்த பிரம்மாண்டமாக சிந்திக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே. அப்போ இந்த சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் நினைக்காதீங்க. நீ பெற்றிருக்கிற வந்து அறையை நிரப்பின காற்றல்ல, சூறாவளி காற்று. நீ பெறப்போகிறது வந்து அவர்கள் அக்னி, சின்ன அக்னி இறங்கிச்சு, அந்த அக்னியில் பற்றி எரிகிற நெருப்பு. அக்னியை போட வந்தேன், பற்றி எரிகிற நெருப்பை பெறுற. அப்போ அவங்க சிந்திக்கிறதுல இருந்து உன்னுடைய சிந்தனை மாறுபட்டதாகவும் இன்னும் மேலா இருக்கும். இப்போ இங்கே சொல்லப்பட்ட இதே காரியம் தான் அந்த முதல் நூற்றாண்டில் வருது. அதுவும் காற்று தான், இதுவும் காற்று தான். அந்த காற்று அறையை நிரப்பின காற்று, இது வந்து தேசத்தில் சுழன்றடிக்கிற காற்று. இப்போ நம்ம இந்த சுழன்றடிக்கிற காற்றை தான் நம்ம சுமந்துட்டு போகிறோம். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்க. அப்போ முதல் நூற்றாண்டில் எழுப்புதலில் இருந்தவங்க திங்க் பண்ணதே பிரம்மாண்டமாக இருக்கும்போது நம்ம இதை தாண்டி பெரிய காரியங்களை நீங்கள் நினைங்க. ராஜாவாய் உன்னை உட்கார வச்சா ராஜா மாதிரி சிந்தி, உன்னை வந்து வேலைக்காரனை வச்சா வேலைக்கார மாதிரி யோசி, அடிமையாக வச்சுருந்தா அடிமையாகவே யோசி அப்படின்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுப்புதலுக்கு அழைக்கப்பட்டா அந்த எழுப்புதல் முழுசுமே நீங்கள் பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கணும். பிரம்மாண்டத்தை நீங்கள் யோசிங்க, பிரம்மாண்டத்தை திட்டம் பண்ணுங்க. அந்த சிந்தனையில் முதல்ல அந்த மாற்றம் வந்தால் தான் அது கர்த்தர் வெளிப்படுத்த. சிந்தனை வழியாக தான் வருது. அந்த சிந்தனை மாறணும், மறுரூபமாகணும். இப்போ அதுதான் நான் வந்து இந்த எழுப்புதலை பற்றி நான் வந்து சிந்திக்கும்போது ஆண்டவர் சொன்ன நான் சொன்னல நிறைய எழுப்புதல்கள் புஸ்தகங்களை வாசித்து ஒவ்வொரு தேசத்தில் எப்படி எழுப்புதல் வந்துச்சு, அசுசாஸ்திட்டு எழுப்புதல், அது மாதிரி நிறைய வாசித்த போது அதை பற்றி யோசிக்க இவ்வளோ பிரம்மாண்டம் அப்போ நடந்திருக்குது, அந்த மாதிரி ஒன்று இன்னும் நடக்கலையே, அதெல்லாம் நடக்கணும் போது அப்போ ஆண்டு சொன்னார், மகனே இதெல்லாம் அந்த காலத்தில் அந்தந்த தேசத்துக்கு வந்து ஒரு எழுப்புதல். அது மாத்திரம் மெஜாரிட்டியான எழுப்புதல் பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுப்புதலை தவிர மெஜாரிட்டியான எழுப்புதல் பின்வாங்கி போன கிறிஸ்தவங்க திரும்புறதுக்கு வந்து எழுப்புதல். கிறிஸ்தவ நாடுகளில் வந்து அந்த எழுப்புதல். ஒரு சில இடங்களில் தான் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் ரட்சிக்கப்பட வந்து எழுப்புதல். அது ஒரு சின்ன அளவில் இருந்தது.
ஆனால் இனி வரப்போகிற கடைசி காலம் அப்படி இல்லை. நீ அதை பற்றி முழுமையாக தெரியணுமானா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசின்னு ஆண்டவர் பேசினார். அப்போ நான் அப்போஸ்தலர் நடவடிக்கை பல முறை வாசித்திருக்கிறேன். அதனால் திரும்ப ஒரு முறை இந்த எழுப்புதல் தரிசனத்தோடு வாசிக்க ஆரம்பித்தா அது அர்த்தம் வேற மாதிரி அர்த்தமே வேற. அப்போ ஒன்னொன்னு ஆண்டவர் வந்து அதில் தான் சொன்னார், இந்த எழுப்புதல் என்னென்னலாம் நடந்து இந்தந்த பகுதியெல்லாம் நடந்திருப்பாரு. ஜெப எழுப்புதல் நீங்கள் ஆண்டு வெளிப்படுத்தினால வசன எழுப்புதல் ஒரு பக்கம், சுவிசேஷ எழுப்புதல் ஒரு பக்கம், வல்லமை அற்புத அடையாளம் ஒரு பக்கம், இதெல்லாம் ஆண்டவர் தெளிவுபடுத்தி எனக்கு காமிக்கிறார். காமிச்சு இதையே ஆச்சரியப்பட்ட சொல்றாரு, இதை மாதிரி 1000 மடங்கு வல்லமை வெளிப்படும். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொன்ன மாதிரியே கூட இல்லை, இதை விட 1000 மடங்கு பலமா கடைசி கால எழுப்புதல் வெளிப்படும். அப்போ இதை விட 1000 மடங்கு வல்லமையான அற்புதம் நடக்கணுமே. அதான் இந்த கடைசி கால எழுப்புதல்ங்கிறது வந்து இதுக்கு முன்னால வந்த ஒரு எழுப்புதல் அல்ல. இது வந்து புதுசா இப்பதான் முதல் முறையா உலகத்துக்கு வரப்போற ஒரு எழுப்புதல். அப்ப இதை வேற காரியங்களை வச்சு ஓரளவு அனுமானிக்க முடியலாம் ஒழிய முழுமையா அதை வந்து பண்ண முடியாது. அப்போ நான் ஜெபிக்கும் போது எனக்குள்ள சில அனுமானங்கள், இப்போ வந்து மந்திரவாதிகள் புஸ்தகத்தை ரோட்டில் தெருவில் போட்டு ஜெபேசு பட்டணத்தில் அதை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நடந்திருக்கணும் போது அப்போ நம்ம நாட்டில் என்ன நடக்கும்? இந்த எழுப்புல ஒரு யோசித்தா எனக்கு சில காரியம் இருக்குது. அது இங்கே சொல்ல முடியாது. ஆனால் அது நடக்கும், நான் அதை பார்ப்பேன், எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அந்த மாதிரி இப்போது 1-2 நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அது ஆண்டவர் நடக்கிறத காமிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆட்களே வந்து சொல்கிறாங்க 1-2 இப்போ தான் பிகினிங், இது மாதிரி பலமாக நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போ அந்த வல்லமைக்கு முன்னால் எந்த அதிகாரமும் நிற்க முடியாது, எந்த ஆளுமையும் நிற்க முடியாதா, அதுக்கு முன்னால் எதுவுமே நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அந்த மாதிரி எழுப்புதல் அக்னி பரவும். அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ காலம் ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து நம்முடைய இருதயத்தை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். ஏன்னா வரக்கூடிய எழுப்புதலுடைய வேகத்துக்கு தக்கபடி நான் என்னுடைய இருதயத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மாற்றிக்கிட்டா தான் அந்த எழுப்புதலை நான் முழுமையாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்போது கர்த்தர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிற வச்சு தான் நம்ம அவர்கிட்ட என்ன கேட்க முடியுங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். அப்போ கர்த்தர் வந்து எது வேணாலும் செய்ய முடியும் தான், அவர் நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெரியவர். அவர் நேரடியாக வந்து நம்மகிட்ட கேட்கும்போது நம்முடைய மனசு எதில் வரைக்கும் இருக்கும்னா ஒரு 50,000 ரூபா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஒருத்தர் நினச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய தேவன் வந்து நீ என்ன வேணும் கேளுன்னு சொன்னால் இவர் வந்து இவர் தகுதிக்கு தான் கேட்பார் ஒழிய அவர் தகுதிக்கு கேட்க மாட்டார். அப்போ எப்பவுமே நம்ம கர்த்தருடைய காரியத்தில் அவர் தகுதிக்கு நம்ம கேட்டால்தான் நம்ம வந்து பெரிய காரியங்களை பெற முடியும். அப்போ இந்த எழுப்புதலை பற்றி ஏன் அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ வந்து பெற்று நீங்கள் அதை அனுபவித்து கொண்டு போகிற எழுப்புதல் அது பிரம்மாண்டமானது. அப்போ அந்த எழுப்புதலை பயன்படுத்தப்படுகிற நீங்கள் முதல்ல உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ பிரம்மாண்டமான காரியங்களை யோசிக்கணும். அதை விட்டுட்டு அங்கே இருக்கவங்க கேட்பாங்களா, இங்கே இருக்கவங்க கேட்பாங்களா, அவங்களுடைய பின்னணி இவ்வளோ பெரிய பின்னணி இருக்கே, அவங்க வந்து அரசியலில் இருக்கிறாங்களே அல்லது உலக அளவில் பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்களே, அவங்க எதுக்குறாங்களே, அப்படிலாம் யோசிக்காத. நீ பெரிய காரியத்தை யோசி. இந்த எழுப்புதல் சம்பந்தமாக யோசிச்சாலே அப்போ இந்த மனநிலை மாற்றம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து வேற வார்த்தையில் சொல்லும்போது விசுவாசம்னு சொல்கிறோம். நான் எந்த அளவு விசுவாசிக்கிறேனோ அந்த அளவு தான் நான் வந்து ஜெபிக்க முடியும், கர்த்தரிடத்துல கேட்க முடியும். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டோடைய வருத்தம் என்னுடைய வல்லமையை மட்டுப்படுத்துறாங்க. கரெக்ட். ஆண்டோடைய வல்லமையை குறைச்சி மதிப்பிடுறது. இந்த நீ சொன்ன மாதிரி அவர் செங்கடலையே பிளந்தவர், கடலையே பிளந்து நிறுத்தின ஆண்டவர் அவர். அப்போ அது கண்ணால் பார்த்த பிறகும் அவங்க என்ன வல்லமை, தண்ணிக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன, அப்படிதான் இருக்காங்க. கடலையே பிளந்தார், அவர் தருவாரியா. நல்ல தாட்டா இருக்கு, அவ்வளோ பெரிய தண்ணீரை வந்து பிளந்தவர். ஆமாம், குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி தர மாட்டாரா? இந்த சிந்தனை அவளுக்கு இல்லை பாருங்களேன். அது அந்த அற்புதத்தை பார்த்த பிறகுமே குறுகின எண்ணம் தான் இருந்துச்சு. இந்த இதுதான் நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்குது. பிசாசுடைய தந்திரமே அதனால தான். கரெக்ட். உனக்கு இந்த தேவை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இந்த வியாதி இருக்குது, இந்த பிள்ளைகள், இதை பற்றி யோசின்னு நம்மளை முடக்கிட்டான். அதாவது அதுக்கு மேலே சிந்திக்க நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியும், இதெல்லாம் அற்பமான காரியம், இதெல்லாம் பார்த்துருவார்னு நினைக்க விடாதபடி இந்த பாரத்தை கொண்டு வந்து அதுலேயே விசுவாசிகளை, தேவ பிள்ளைகளை, ஊழியர்களை அப்படியே மட்டுப்படுத்திட்டான். நிறைய பேர் சின்ன சின்ன காரியத்துக்கு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அப்படியே முடக்கிட்டான். அதை விட்டு நம்ம வெளியே வரணும். அந்த எண்ணத்தை விட்டு வெளியே, என் தேவன் பெரியவர்,
அவர் பெரிய காரியத்தை செய்கிறவர். அவர் வந்து தேசத்தை சுதந்திரிக்க போறார். நாடே அவருக்கு சொந்தம், அதிகாரம் அவருக்கு சொந்தம். அந்த எழுப்புதல் வரப்போகுது. அந்த சிந்தையோட நம்ம எழும்பினாதான் அந்த விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ இதில் வந்து உங்கள்கிட்ட ஒரு சும்மா ஒரு இமேஜினேஷனோட ஒரு கேள்வி. இந்த எழுப்புதல் வந்து பிரம்மாண்டமான எழுப்புதல். அப்போ அது வந்து தேசங்களில் பிரம்மாண்டமான காரியங்களை கொண்டு வரும். முதல்ல ஆதர் நான் நம்பினால்தான் அந்த எழுப்புதல் இந்த பிரம்மாண்டத்துக்கு ஏற்றபடி நான் ஜெபிக்கிறதும் அதை பயன்படுத்தவும் என்னால் முடியும். இப்போ இந்த பிரம்மாண்டமான எழுப்புதல் உலக நாடுகளுக்குள்ள உலகத்துக்குள்ளே வரும்போது என்னென்ன மாதிரி வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாத பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், நம்ம சொல்கிறோம் அந்த எழுப்புதல் வரும்போது சபைகள் எல்லாம் ஆராதனை சத்தம் கேட்கும், சபைகள் எல்லாம் தேவனை துதிப்பாங்க. இந்த எழுப்புடைய பிரம்மாண்டத்தை வச்சு பார்த்தா சபைகளில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு தேசத்துடைய பாராளுமன்றங்கள்லையுமே தேவனை துதிக்கும் சத்தம் கேட்கும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக எப்படி யோசிக்கிறது அப்படின்னா, இந்த எழுப்புதல் வந்தால் என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பிரம்மாண்டமாக சில காரியங்கள் ஏதாவது ஒரு அவங்க உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா. உதாரணத்துக்கு என்ன சொல்ல, நான் சென்னை பட்டணம் எழுப்புதலின் தலைநகரம் அப்படின்னு சொல்லுவேன்ல. நான் சென்னைக்கு போகும்போதெல்லாம் ஜெபிக்கும் போது அந்த மக்கள்கிட்ட சொல்லுவேன், சென்னையில் எழுப்புதல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அங்கே சினிமா தேட்டரில் ஆள் இல்லை, ஹோட்டலில் ஆள் இல்லை, எல்லாம் எங்கேயா போனாங்க, ஒருத்தரையும் காணுன்னா எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டாங்க, எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது. அந்த பிரம்மாண்டம் வரணும். எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க அவங்கவுங்க சர்ச்சுக்குள்ளே போயிட்டாங்க, வெளியில் ஆட்களை காணோன்னு மீடியாவை ஆச்சரியப்பட்டு பார்க்கணும், எங்கே போனாங்க இவங்க எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க போயிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் கிராமம் தெரு தெருவாக பாடல் சத்தம் கேட்கணும். பாடல் சத்தம், துதிக்கிற சத்தம். எங்கே ஒரு பார்க்கு போனால் அங்கே ஒரு கூட்டம் துதிச்சுக்கிட்டு இருக்கணும், கடற்கரைக்கு போனால் இங்கே ஒரு 4 பேர், அங்கே ஒரு 4 பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டு இருக்கணும். பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு காத்திருக்க நேரத்துலேயே ஒரு அது அந்த எழுப்புதலை பார்க்கணும். அதுதான் எனக்கு. அப்போ அங்கே ஒரு 4 பேர் கூடினாலும் ஆண்டவர் துதித்து பாடுறது. இப்போ கடைக்கு போனால் வந்து ஆட்கள்லாம் வரவேற்கிறாங்க. மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா வாங்கன்னு, நம்ம எழுப்புதல் வந்துட்டா பிரைஸ் தி லார்ட் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க அப்படி இன்வைட் பண்ணணும். உள்ளுக்குள்ளே போனால் ஆண்டவருடைய பாடல்கள் வசனங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் எங்கே பார்த்தாலும். அந்த மாதிரி பார்க்கணுன்னா இல்லை, இது வந்து நம்ம வெளியே சும்மா சொல்லும்போது நமக்கு ஒரு இதாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நம்ம இதை எதிர்பார்த்து தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா வரக்கூடிய எழுப்புதல் வந்து இதை விட பிரம்மாண்டமானது. நான் வந்து கானா ஒரு நாடு இருக்குல்ல, அது அந்த ஆப்பிரிக்காவில் ஒரு நாடு, அங்கே ஒரு 3 நாள் ஊழியத்துக்கு போயிருந்தேன். நானும் அன்பு டாக்டர் ஊழியத்தில் ட்ரஸ்டியும் போயிருந்தோம். ஒரு சின்ன சபை தான், ஒரு ஸ்மால் சிட்டி. அங்கே போயிருந்தோம், கடற்கரை பட்டணம். பகல் நேரத்தில் சும்மா அந்த ஊருக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாக்கிங் போனேன். போனால் அந்த கடைகள் பார்த்தீங்கன்னா, கடைக்கு என்ன போர்டு வச்சுருக்காங்கன்னா, ஒரு கடை ஸ்டோருக்கு பேர் சாம் 91. ஒரு கடைக்கு பேர் சாம் 91. ஆமாம், சங்கீதம் 91. இன்னொரு கடையை பார்த்தா ஃபாலோ மீ, இயேசு என்னை பின்பற்றி வாழ்ந்தார்ல, இயேசுடைய வார்த்தை. அது மாதிரி ஒரு கடைக்கு போனால் சாரோனின் ரோஜா, ரோஸ் ஆஃப் ஷேரன், அந்த மாதிரி அந்த கடை. ஒவ்வொரு கடைக்கும் பைபிள் எல்லாம் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இங்கே வந்து நல்ல எழுப்புதல், மெஜாரிட்டி ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவங்க. அவங்க பார்த்தா அந்த வியாபார ஸ்தலங்கள் தெருவில் அந்த மாற்றம் தெரியுதுல்ல, அந்த மாற்றம் தெருக்களில் தெரியணும், அந்த பஜார்களில் தெரியணும். வெறும் சர்ச்சுக்குள்ளே 4 பேர் கூடி 6 லட்சம் 10 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்றது இல்லை, ஒரு சமுதாயமே மாறணும். அதுதான் அந்த எழுப்புதல், சமுதாயத்தை மாற்று. அப்போ இந்த பிரம்மாண்டமான எழுப்புதலை குறித்து நம்ம இப்போவே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த எழுப்புதலால் என்னென்ன வந்து பிரமிக்கத்தக்க காரியங்கள் கிடைக்கும் அது மைண்டில் கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணணும். இப்போ இருந்தே எங்கள் தெரு முழுசுமே கர்த்தரை அறிகிற அறிவில் நிறையணும், எங்கள் தேசம் முழுசுமே நிறையணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கடையிலிருந்து ஒரு பெரிய இது வரைக்குமே எங்கே போனாலும் உங்களை பைபிளை தாண்டி போகக்கூடாது, அதுக்குள்ளேயே தான் போகிற மாதிரி இருக்கணும். எங்கே போனாலும் இந்த வேதத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி காரியங்கள் இருக்கணும். எனக்கு அதுதான் வந்து எல்லா இடத்துலையும் இயேசுவை மகிமைப்படுத்தணும், எல்லா இடத்துலையும். இப்போது வந்து அந்த பாப்புவா நியூகினியில் அறிவிச்சிட்டாங்க. அப்போ வந்து அவங்க பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி தான் அவங்க வந்து பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அது நடக்குது. இது மாதிரி ஜாம்பியான்ற நாட்டிலையும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி தான் பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி இன்னொரு நாட்டில் இந்த ரோமர் புஸ்தகத்தை வாசித்து தான் அவங்க பார்லிமெண்ட். இப்படி இன்றைக்கி உலகத்தில் சில தேசங்களில் வந்துட்டு. அப்போ அது மாதிரி இந்தியாவில் வந்து எப்படி இருக்கும்?
இல்லை இதெல்லாம் நம்ம அந்த விசுவாச இதில் கண்களில் பார்க்கணும், பண்ணி அதை சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கணும். சார்லஸ் ஃபின்னி காலத்தில் எழுப்புதல் வந்த நேரத்தில் அந்த ரோமு பக்கத்தில் வந்து ஆட்கள் போய் ஒரு இடத்துல காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்க போனால் அந்த வெயிட்டர் கேட்பாரா ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்பாரான். அப்படியா ரட்சிப்பா என்னன்னு தெரியல, முதல்ல ரட்சிக்கப்படு, இப்போ அதுக்கு முன்னால் காஃபிக்கு என்ன அவசரம் போனான். அந்த புத்தகத்தில் படித்தேன், காஃபிக்கு இப்போ என்ன அவசரம், முதல்ல ரட்சிக்கப்படு அதான் அவசரம்னு சொல்லி உடனே அவனும் அந்த மனம் திரும்புதல் அடைஞ்சு அந்த பட்டணத்தை, சார்லஸ் ஃபின்னி இருக்கக்கூடிய பட்டணத்தை நோக்கி போனாலே ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாலே அந்த எழுப்புதல் அலை வந்து மையம் கொண்டிருக்குமா. அதில் போனவங்க அவங்க வந்து பாவ உணர்வடைஞ்சு ரோட்லேயே விழுந்து அந்த தேவ பிரசனத்தோட தாக்கம் இதுதான் நமக்கு தேவை. ஆமாம். அப்போ அதுலேயே இவ்வளோ பிரம்மாண்டங்கள் நடந்துருந்துச்சுன்னா சார்லஸ் ஃபின்னி இது மாதிரி ஒரு பெரிய ஒரு மில்லை போய் பார்க்க போகிறாரு, சும்மா பார்வையிடறக்காக போகிறாரு. இவர் உள்ளே போனோடனே அதில் வேலை செஞ்சுருந்த ஒரு அம்மா இவர் முகத்தை பார்த்தோன்னே பாவ உணர்வடைஞ்சு கீழே அவங்கள போய் தொட்டவங்க, அவங்க பக்கத்தில் போனவங்க எல்லாருமே அவங்களும் பாவ உணர்வடைஞ்சு நான் பாவி பாவின்னு அழுது ஜெபம் பண்ணி உடனே அவர் பிரசங்கம் பண்ணி இவங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம். அப்போ இந்த பிரம்மாண்டமே இவ்வளவு இருந்ததுன்னா கர்த்தர் இதுவரைக்கும் வராத அளவு பிரம்மாண்டமா இது வரும் சூறாவளி மாதிரின்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு கற்பனை பண்ணி அதை கிளைம் பண்ணணும். நம்ம வந்து கிளைம் பண்றதுக்கு முன்னால நான் என் மனசுல ஒரு நிர்ணயம் பண்ணணும்லனே, அதை பண்ணி அதை சொல்லி 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 நான் ஜெபம் பண்ணணும். நான் வந்து எழுப்புதலுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவரே நான் இதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் பார்க்கணும், அந்த எழுப்புதல் தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் நம்ம அந்த ஆசையை தெரியபடி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா பரலோகம் அவ்வளோதான். என் பிள்ளைகள் ஆசைப்பட்டாங்க நான் நிறைவேற்றணும் அப்படின்னு. அப்போ சொன்ன மாதிரி இந்த எழுப்புதலின் பிரம்மாண்டம் நமக்கு தெரியணும். அப்போ கர்த்தர் வச்சிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தையின்படி ஒரு பிரம்மாண்டமான எழுப்புதல், இதுவரை உலகம் பார்த்திராத ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு, அதை நடக்க போகிறாரு. அப்போ அதான் ஒரு அறையை நிரப்பின காற்றை இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்யுமானா சூறாவளி காற்று வந்து எவ்வளவு பிரம்மாண்டமான காரியங்களை செய்யுங்கிறத நம்ம வந்து கற்பனை பண்ணி, அதை கற்பனை இல்லை விசுவாசத்தில் பார்க்கறது, அதை விசுவாசித்து அதை கிளைம் பண்ணி அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சிலது நமக்கு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு இது நடக்குமாங்கிற மாதிரி தோணும், ஆனால் நடக்கும். நமக்கு இதில் காட்டப்பட்ட பிரம்மாண்டத்தை வச்சு பார்த்தா நம்ம கற்பனை பண்ற கூட அதை விட கம்மியாக தான் தெரியுது. ஆனால் அந்த விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். நம்மளால கற்பனை கொண்டு கூட பார்க்க முடியாத ஒரு காரியம் நடக்க போகுது, ஆனால் அது நடக்கும். என் கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, அது நடக்கும் அப்படின்னு அதை நம்ம விசுவாசத்தை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கணும். அதான் அதில் வந்து பைபிளில் நம்ம படித்து பார்க்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் இமேஜினேஷன் ஒன்று இருக்குது. வரப்போகிறதை முதல்ல இமேஜினேஷன் பண்ணுறது. சின்ன உதாரணம் சொன்னால் ஆபிரகாம் அந்த நாளை காண ஆவலாக இருந்தான், அது ஒரு இமேஜினேஷன். அந்த நாள் எப்படி இருக்கான் கண்டு அவன் வந்து அதில் இது பண்ணான்னு சொல்லி. அப்போ அவர் எப்போ பார்த்தாரு, அவர் அந்த அவருடைய அந்த இமேஜினேஷனை பார்க்குறாரு. வரக்கூடியது இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறத தான் நம்ம இமேஜின் பண்ணுறோம். நம்மளா சும்மா கற்பனை இட்டுக்கட்டி பண்ணலை. ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோகத்தை நம்ம வந்து வாசிக்கும் போது அது அப்படியே நம்முடைய இமேஜினேஷனில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்து அதை விசுவாசிக்கிறோம். அது தப்பான விசுவாசம் இல்லை, அது வந்து இருக்கிறத நான் வந்து அப்படி இமேஜின் பண்ணி அதை பிக்சரைஸ் பண்ணுறேன். ஒரு வசனத்தை நம்ம பிரசங்கம் பண்ணணும், அப்போதான் நீங்க பைபிளை ருசிக்க முடியும். பைபிள் எழுதப்பட்டது எப்படி நடந்திருக்கும், அது எப்படி நடக்கும். அப்போ அந்த ஆவியானவர் அதை நமக்கு வந்து நம்முடைய ஆவியில அதை விளங்க பண்ணுவார். இமேஜின் பண்ணணும், அப்போதான் நம்ம அதனுடைய ரியல் உணர்ந்து நம்ம துதிக்க முடியும். இந்த மாதிரி அது காரியம் சொல்லிட்டு. அப்போ அதுக்கு தான் கர்த்தர் வந்து இந்த எழுப்புதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற செய்தியை காமிக்கிறாரு. அப்போ இவங்க முதல்ல ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்கள், அந்த பிரம்மாண்டமான எழுப்புதலை அவங்க எதிர்பார்க்குற பிரம்மாண்டங்கள் என்னென்னு ஒவ்வொருத்தராக அந்த காரியங்களை அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தீர்மானித்து அதை தங்களுடைய ஜெபத்தில் சொல்லி சொல்லி கிளைம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து இந்த எழுப்புதல் எழுப்ப போகிற ஒரு தலைமுறை எழுப்புதல் எழுப்ப போகிற இன்னார்னு சொல்லலை, எல்லாரையுமே அவருடைய கண்களை நான் வந்து திறப்பேங்கிறது தான் முதல் வாக்கு தத்தம். ஆவிக்குரிய கண்ணை திறப்பேன். அது எதுக்காக திறக்கிறாங்க இந்த பாருங்க, கடைசி காலத்தின் எழுப்புதல், கண்கள் திறக்கப்பட்டவர்களாக எழுப்பப்பட்டவர்கள் நிற்கிறார்கள். அந்த தலைமுறையில் எழுப்பப்பட்டவங்க நிற்கிறாங்க. அவர்கள் மறைவிடத்தின் கிரியைகளையும் சர்ப்பத்தின் தந்திரங்களையும் மனங்களின் அந்தரங்கங்களையும் காண்கிறவர்களாகவும் வந்ததையும் வரப்போகிறதையும் பகுத்தறியத்தக்கதாக கண்கள் திறக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். இது கர்த்தர் வந்து சொன்ன ஒரு வாக்கு. அப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி ஆயத்தப்படுறோம், இதை வந்து
கேட்கணும் கர்த்தரிடத்துல. கண்கள் திறக்கப்படுதுன்னா என்ன? இப்போ இப்போ எழுப்புதல் ஆரம்பிச்சிட்டு இப்போவே எழுப்புதல் தரிசனம் உள்ள ஜெபிக்கிற பெருங்கூட்டம் எழும்பிட்டாங்க. நம்ம பார்க்குறோமா என்ன? சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு ஜெபிக்கிறாங்க, எழுப்பிட்டாங்க. இந்த தலைமுறை இப்போ எழும்பி எவன ஜனம், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள்னு நிறைய பேர் இதை விசுவாசித்து ஒரு கூட்டம் எழும்பிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு தேவன் வைத்திருக்க பெரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அவங்க அதை கிளைம் பண்ணணும். ஆமாம். அப்போ நீங்கள் எழுப்புதலுக்காக என்னை எழுப்பி இருக்கிறீங்க, எனக்கு இதை தாங்க. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஒன்று சர்ப்பத்தின் தந்திரம். ஆமாம். பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அப்போ சாத்தான் தேசங்களில் என்னென்ன தந்திரமான செயல்களை வச்சிருக்கிறான், அவனுடைய தந்திரங்கள் வெளியரங்கமாயிட்டாலே அவனுடைய வல்லமை குந்தி போயிடும். அப்போ அதை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஆவிக்குரிய கண்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி ஆவிக்குரியை செய்து, எங்கள் கிராமத்தில் இந்த ஆவிக்குரியை செய்து, எங்கள் ஆஃபீஸுக்குள்ளே இந்த ஆவிக்குரியை செய்து, நான் படிக்கிற ஸ்கூலுக்குள்ளே காலேஜுக்குள்ளே இந்த ஆவிக்குரியை செய்து, அதுதான் மக்களை வஞ்சிக்குது. இதை இவங்க அந்த சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வைக்கிற மறைவிடங்களின் கிரியை இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் இவரை ஆவியில் எடுத்து கொண்டு போய் மறைவிடங்களில் யாருக்கும் தெரியாமல் அந்த தேசத்தினுடைய அரசியல்வாதிகள், முக்கியஸ்தர்கள், ஜனங்களுடைய அதிபதிகள் உட்கார்ந்து எருசலேமுக்கு விரோதமாக ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டம் போடும்போது கர்த்தர் இவரை கொண்டு அங்கே நிறுத்துறாரு. அது மறைவிடங்களில் யாருக்கும் தெரியாதுன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை கர்த்தர் இவருடைய பார்க்கும்படிக்கு அவருடைய கண்ணை திறக்கிறார். அவங்க பேசுறதும் கேட்குது, இவருக்கு காதில் கேட்குது. அப்போ அவங்க எருசலேமுக்கு விரோதமாக அங்கே பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி கர்த்தர் இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் அரசியலாக இருந்தாலும் வியாபாரங்களாக இருந்தாலும் மேலே இருக்கிற எல்லாத்துலேயுமே வெளியே சொல்கிறது ஒன்றாவும் உள்ள வேறு, அதோடைய நோக்கம் வேற ஒன்றாவும் இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். நம்ம மேலோட்டமாக இருக்கிறது தான் பார்க்குறோம், நல்லா இருக்கே நல்லது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வேற ஒரு தந்திரத்தை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தந்திரத்தை பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் திறந்து, ஒருவேளை இராணுவங்களில் அல்லது சில டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் அந்தரங்கங்களில் பேசுகிறதெல்லாம் கர்த்தர் முதலே நமக்கு வெளிப்படுத்திட்டா ஒரு தேசத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தை நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு. இப்போ இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, சில வருஷத்துக்கு முன்னால் நம்ம இதே மாதிரி ஜெபிக்கும் போது உங்கள் மூலமாக கர்த்தர் ஒரு காரியம் வெளிப்படுத்துகிறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. பார்த்து என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு கடற்கரை தெரியுது, அது ஓரத்தில் தென்னந்தோப்புகள் தெரியுது. அந்த கடற்கரை பெரிய கடற்கரையாக இருக்குது. ஆயிரக்கணக்கான இந்த மந்திர சிறைக்கு நெருப்பு உடைப்பாங்கல்ல, எமர்ஜென்சி நெருப்பு உள்ளது, மந்திரவாதம் பண்ணுறாங்க. தகடுகளை வச்சு மந்திரவாதம் பண்ணி புதைக்கிறாங்க. அது பெரிய கடற்கரையாக இருக்குது. அந்த தென்னந்தோப்பு இருக்குது, எந்த இடம்னு தெரியல. நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க தரிசனத்தில் ஒரு ஆவிக்குரிய கண்களில் பார்த்துட்டு. அது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக அது செய்யப்படுகிற மந்திரவாதம் அப்படின்னு ஆவியான வெளிப்படுத்தி சொல்கிறாரு. ஆனால் எங்கே எப்போன்னு தெரியல முதல்ல வந்தது. அப்போ அதுக்கு நம்ம அங்கேயே ஜெபிச்சோம். அங்கேயே ஜெபம் பண்ணிட்டு சில மாதம் கழித்து ஒரு சமயம் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் தீவில் ஆயிரக்கணக்கான பஸ்ஸு எல்லாம் அப்படி பிளாக் பண்ணிட்டாங்க. வெளியால் வர முடியாது, வரக்கூடாம 1,00,000க்கும் அதிகமான பேர் தீவில் கூடி பெரிய யாகம் ஒன்று நடத்தி ஆயிரக்கணக்கான பஸ்ஸு எல்லாம் வட இந்தியர்கள், வட இந்தியாவிலேருந்து 1000 பஸ்ஸுக்கு மேலே ஊரெல்லாம் அந்த பஸ்ஸு தான் நிறுத்தி அவங்க யாகம் வளர்த்து தகடு வச்சு மந்திரவாதம் பண்ணுறாங்க ஆயிரக்கணக்காக. அப்போ உள்ள உடலை சொன்னோன்னே நம்ம ஜெபிக்கிற சில ஆட்கள் அங்களும் கேள்விப்பட்டு சொன்னோன்னே அவங்களும் கூட்டத்தோடு கலந்து உள்ளே போய் என்ன நடக்குன்னு பார்த்தா கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினாரோ அதே நடக்குது. அப்போ கிறிஸ்தவ சபைகள் முடக்கப்படணும், கிறிஸ்தவ ஊழியர்கள் பாவத்தில் விழணும், கிறிஸ்தவ குடும்பங்கள் உடைக்கப்படணும், சபைகள் முடக்கப்படணும். இந்த தேசத்தில் ஒரு மதத்தினர் தான் இருக்கணும், மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு அதுக்காக மந்திரவாதம். அப்போ அவங்க அதுக்கு அவங்க வெளியிட்ட ஒரு கைப்பிரதியை கூட அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னென்ன காரியம் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதில் தான் நீங்கள் சொன்ன இந்த சரத்துக்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இது வர்றதுக்கு சில மாதத்துக்கு முன்னாலே கர்த்தர் இது ஒரு எவ்வளோ ஆபத்தானது, இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். உடனே நம்ம ஆட்கள் ஒரு டீமை ரெடி பண்ணி அது முடிஞ்ச உடனே 3 நாள் உபவாசம் பண்ணி ஃபுல்லாக போய் ஜெபம் பண்ணி அந்த கிரிகளை அழிக்கப்பட ஜெபிச்சுட்டு வந்தாங்க. அப்போ அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட
இந்தியாவில் ஒரு பெரிய கார்ப்பரேட்டு, அவங்க தான் வந்து 1000 பஸ் ஒழுங்கு பண்ணி இதை போய் செய்யுங்கன்னு அனுப்பியிருந்தாங்க. அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, நெக்ஸ்ட் இயரில் 10,000 பஸ் ரெடி பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி காமிச்சேன்னா நம்ம ஜெபிச்சோம். என்ன நடந்ததுன்னா, அந்த கார்பரேட்டினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பிடுங்கிட்டார். அந்த வருஷம் அவனுக்கு பயங்கர நஷ்டம். அவனுடைய நிறைய அவனுடைய தொழில் வளங்கள் மூடப்பட்டது. அவன் நஷ்டமாகி இழந்த உடனே இதை மறக்க வச்சுட்டார். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை வைத்து அங்கே கர்த்தர் கிரியை செய்கிறார். அவங்க அங்கே வந்து யாகம் வளர்க்குறதுக்கு இந்த பெரிய பெரிய இந்த பெட்ரோல் டேங்கர் இருக்குல்ல, பெட்ரோல் டேங்க்கு வச்சு அதில் வந்து நெய் கொண்டாந்தாங்க. அதுலேயே வந்து கிட்டத்தட்ட 1000 டேங்கரோ 10,000 டேங்கரோ அந்த நெய் கொண்டாந்து இதெல்லாம் இது பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிறுவனம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துலேயும் கை வச்சுருந்தாங்க. பெட்ரோல் பல்க்ல இருந்து, ஹோட்டல்ல இருந்து, எல்லாமே மால்ல இருந்து எல்லாம் இழந்து அப்படியே கொஞ்சமாக போய் அடுத்த வருஷத்தில் அவங்க சொன்னதை அவங்க நடத்த முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் நடத்த முடியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னால். கர்த்தர் வந்து இந்த அரசியல்வாதிகள் எங்கெங்கே தங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும், தங்களுடைய தந்திரங்கள் பலிக்கணுங்கிறதுக்காக அவங்க எங்கே தீவிரமாக சில காரியங்கள் செய்கிறாங்கன்னு நம்ம இங்கே ஜெபம் பண்ணும்போது வெளிப்படுத்தி காமிச்சு சில கோயில்களுடைய பெயர் அது எந்த இடத்துல இருக்குது நான் வந்து அதை விஷனில் பார்க்குறேன். அதில் வந்து ஒரு சிவப்பு நிற இது கட்டினது, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் சிலை வச்சிருக்கிறது. எனக்கு அந்த ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, பார்த்ததுங்க தரிசனத்தில் அப்படியே காமிச்சிட்டே வராரு. இங்கே சொல்லும்போது அப்புறம் நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் ஆட்களையெல்லாம் அனுப்பி அவங்க அங்கே போய் ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஒரு இடத்துல மறைவிடத்தில் இவங்க தேசத்துக்கு எதிராகவோ ஜனங்களுக்கு எதிராகவோ சில தந்திரமான திட்டங்களை கொண்டு வரும்போது அதை கர்த்தர் முன்னக்கூட்டியே வெளிப்படுத்திட்டா அது எழுப்புதலுக்கு எந்த ஒரு தடையும் கொண்டாட வந்த மாதிரி அதை தடுத்துடலாம். அதனால தான் அந்த அந்தரங்கத்தின் கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. ரெண்டாவது வந்து சர்ப்பத்தின் தந்திரம். அது எப்படிலாம் ஜனங்களை வஞ்சிக்கணும், ஜனங்களுக்கு எதிராக என்னென்ன கிரியை செய்யணும்னு அதனுடைய மனசில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வஞ்சிக்கிறது இல்லை, அது என்ன யோசிச்சு செய்யுதுன்னு தெரியாது. மனசில் ஒன்று இருக்கும், வெளியே வார்த்தையில் ஒன்று இருக்கும். ஏவாள்கிட்ட பேசும்போது அவங்க மேலே அக்கறை உள்ளவங்க மாதிரி பேசிச்சு, உண்மையிலே அதனுடைய என்ன கடவுளை விட்டு அவங்கள பிரிக்கணுங்கிறது தான் அது நோக்கம். அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய சாத்தானுடைய தந்திரங்களை கண்டுபிடிக்கணும். சாத்தானுடைய தந்திரங்கள் இப்போது வந்து எது இதில் இருக்கும்? சபைகளில் இருக்கும். சபைகளுக்குள்ளே என்ன தந்திரம் பண்ணணும், அரசியலுக்குள்ளே என்ன தந்திரம் பண்ணணும், தேசங்களுக்கு நடுவில் என்னென்ன தந்திரங்கள் பண்ணணும். இந்த தந்திரங்களை வச்சு அவனுடைய மனசில் ஒரு திட்டம் இருக்குது. அந்தி கிறிஸ்துவை 7 வருஷம் ஆட்சியில் உட்கார வைக்கணும். கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சியில் உட்காரக்கு முன்னால் இவன் வரணும். அப்போ அதுக்குண்டான காரியங்கள் தான் இந்த காலகட்டங்களில் வேகமாக நடக்கிறதுனால தான் கர்த்தர் அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன், உங்கள் கண்களை திறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது கர்த்தர் கண்களை திறக்கலைன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அப்போ எல்லா தேவ பிள்ளைகளுமே இதுக்காக ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக ஆமாம். அபிஷேகம் பெற்று இந்த எழுப்புதல் தரிசனம் ஜெபிக்கிறவங்க ஆண்டவரே ஜெப நேரத்தில் சொன்னீங்களே, நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. அப்போ என் ஆவிக்குரிய கண்களை திறங்க, ஏன் என் கிராமம் ரட்சிக்கப்பட மாட்டேங்குது? அப்போ இவங்க ரட்சிக்கப்பட என்ன தடையா இருக்குது, என்ன சர்ப்பத்தின் கிரியை இருக்குது, என்ன அந்தரங்கத்தில் இருக்குது, அது எனக்கு வெளிப்படுத்துங்க. எங்கள் பட்டணம், எங்கள் மாவட்டம் அவங்க கருத்தாக ஜெபிச்சா இந்த தீர்க்கதரிசனத்தை வச்சு ஜெபிக்கணும். எங்கள் தேசம் இந்தியா தேசம், எங்களுடைய இலங்கை தேசம், எங்களுடைய தேசம்னு குறிப்பாக சொல்லி காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்து இந்த ரகசியத்தை கர்த்தர் காண்பிப்பார். அதை காமிச்சிட்டால என்ன அர்த்தம், நீங்கள் ஜெபிச்சுட்டு அதை அழிஞ்சிரும். ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னோன்னா அது முடிஞ்சிடும். அதுக்கு தான் ஆண்டவர் காமிக்கிறார். இதை விசுவாசிகள் புரிந்து கொண்டு, ஊழியர்கள் புரிந்து கொண்டு அதை செய்யணும். சபை நடத்துகிற பாஸ்டர்மார்கள் உங்கள் பட்டணம், உங்கள் கிராமம் ஏன் முழுமையாக ரட்சிக்கப்பட மாட்டேங்குது? எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடைய தேவன் சித்தமுள்ளவர். அப்போ உங்கள் சபை இருக்கிற இடத்துல எல்லாம் ரட்சிக்கப்படணும். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தடையாக இருக்கிற காரியம் என்ன, அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்னு கேட்டு அவங்க ஜெபிச்சு ஒவ்வொரு சபையும் ஊழியங்கள் அப்படி வந்துட்டா முழு தேசமும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வரும். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை வந்து வாக்கு பண்ணினால் அதை சுதந்திரிக்கிற பொறுப்பு நம்ம பொறுப்பு, நம்முடையது. நான் தரப்போகிறேன், இது வேணும்னா இது செஞ்சு வாங்கிக்க அப்படின்னு ஒரு. அப்போ கர்த்தர் இதில் நமக்கு சொன்னது வந்து வாக்கு தத்தம் தான். கண்கள் திறக்கிற ஒரு அனுபவத்தை இந்த கடைசி காலத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் தருவேன். அதில் மனிதர்களுடைய மனங்களையும் அந்தரங்கங்களையும் காண்கிறவர்கள் அப்படின்னா ஒரு கள்ள ஊழியன் வரும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
ஒரு ஊழியத்துக்குள்ளே வந்து ஒரு தப்பான மனிதன் உள்ள கிரியை செஞ்சார்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பையும் ஒரு ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் தானே. ஆமாம், ஏன்னா இதுக்காக ஜெபம் பண்ணி அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் தொடர்பில் இருக்கணும். ஆ ஆ அதான் முக்கியம். அதனால தான் வந்து இந்த சிந்தையோட ஆவியானுடைய தொடர்பில் இந்த வார்த்தை சொல்லி துதித்து கொண்டு, ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க, இந்த நாளில் என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்பவுமே திறந்திருக்கணும், ரகசியங்கள் நான் அறிந்து கொள்ளணும், எங்கே நான் ஏமாந்து போகக்கூடாது, எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதை விசுவாசித்து துதித்து ஜெபிக்க அது கிரியை செய்யும். இல்லை கர்த்தரும் வந்து கிறிஸ்துவ ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அவர் வந்து எல்லாருடைய மனதில் இருப்பதை அறிந்திருக்கிறனால ஒருவனும் யாரை பற்றி அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவன் எனக்கு எல்லாம் தெரியும். யூதாஸ்குள்ள இருக்கிறதுமே அவருக்கு தெரியும் ஏற்கனவே. ஆனால் அவன் வந்து இருக்க வேண்டி இருக்கு, அவருடைய ஒருத்தன் வந்து அப்படி இருக்கணும், அவன் வந்து காட்டி கொடுக்கணும், அப்போ தான் அந்த பெரிய ஒரு திட்டம் நிறைவேறும். இப்போ இடர்கள் வரணும். எங்கள் ஊழியத்தில் சிலர் பார்க்கும்போது நிறைய இப்போ வந்து ஊழியம் பெருகிட்டு, இப்போ 300-400 பேர் வந்துட்டாங்க, எல்லாருடைய பேர் இதெல்லாம் தெரியாது. அப்போ சிலர் வந்து எனக்கு பார்க்கும்போதே என் ஆவியில் டக்குன்னு தெரிஞ்சிடும், இவங்க தப்பானவங்க அப்படி இருக்காங்க. ஆனால் உடனே ஆண்டவர் உடனே வெளியே அனுப்பாலும் சொல்ல மாட்டார், நீ கவனத்தில் வை. அப்போ அதுக்காக ஜெபிக்கும் போது ஏற்ற காலம் வரும்போது பண்ணலாம் அவங்களே போயிடுவாங்க, இருக்க முடியாமல் போயிடுவாங்க. அப்போ நமக்கு காமிச்சு நம்மளை ஜெபிக்க வைக்கிறாங்க, ஜெபிச்சோன்னா பேர் சிலர் வந்து விட்டு வச்சுக்கிறாரு, செய்யறது தெரியும். ஆமாம், ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக விட்டு வச்சிரு. அப்போ மற்றவங்களை சோதிக்கும்படி அவங்கள விட்டு வைக்கிறாரு. இவங்கள எத்தனை பேர் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்க, அல்லது இந்த மனுஷனுடைய வார்த்தை கேட்டு எத்தனை பேர் அதில் இடறாங்க, அதை சோதிக்கிற கூட சில ஆட்களை வைக்கிறார். ஆனால் அவங்க நம்ம எப்பவுமே எல்லாத்தையும் நினச்சிக்கிடுவாங்க, நம்ம எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி சிரித்து பேசுவோம் பழகும். ஆனால் அவங்க நினைப்பாங்க நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு. ஆனால் ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், காமிச்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் தொடர்ந்து அதுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம டைரெக்டாக போய் டீல் பண்ணாட்டாலும் தேவனால் டீல் பண்ணட்டோன்னே காத்திருக்கிறாரு. ஒரு டைம் வரும்போது பார்த்தா அவங்க என்ன ஆச்சு அவங்க கேட்டால், அது இந்த பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, போயாச்சு அப்படின்னு போயிடும். அப்படி அதே மாதிரி இப்போது ஒரு தீர்க்க தரிசன ஊழியங்கள் அந்த வரங்களுக்குள்ளே நான் வரும்போதுமே ஒருத்தர் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே எனக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும், இது வந்து கள்ள தீர்க்க தரிசனம், இவன் சொல்கிறது வந்து தவறு, அது எப்படின்னே தெரியாது, சும்மா அப்படி பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு ஆளை பார்த்துட்டா சிலரை பார்த்த உடனே மனசில் ஒரு வெறுப்பு, அவங்கள பார்த்தா பேசாமல் தலையை குறிஞ்சிட்டு போயிடுவேன் நான். அது ஏன்னு எனக்கு புரியாது, ஏன் தாள் மேலே அவ்வளோ வெறுப்பு வருது? அவன் சும்மா நல்லா தான் பேசுவாப்புல, ஆனால் வெறுப்பு வரும். திரும்பிக்கணும், ஆண்டவர் வெறுப்பு வந்துடக்கூடாது, நேசிக்கணும்னு நம்ம நினைச்சாலும் முடியாது. அது ஆவி இணையாது. அவங்க வந்து ஏமாத்துறாங்க, உள்ளுக்குள்ளே வஞ்சகத்தோடு இந்த ஆவியில் தெரிஞ்சிடும். அதனால சிலர் வந்து சில ஊழியக்காரர்கள் வந்தால் அவங்கள்ட்ட நல்லா பேசணும், ஜெபிக்க நல்ல நடத்தல் இருக்கும், அது ஆவியோட ஆவி இருக்கும். சிலர் வந்தாக்கி நீ சொன்ன மாதிரி தெரிஞ்சிடும், ஒன்றும் பேசாத, நமக்கு பேச விருப்பம் இருக்காது, இவங்க எப்படின்னா போவாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ அவங்க ஆவி சரியில்லாத நம்மளோட ஆவியில் உணர முடியும். கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் இப்போ உள்ள இந்த கடைசி கால எழுப்பல் எல்லாம் இப்படி இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். நம்ம இல்லாட்டா நம்ம எல்லாத்தையும் நம்புற மாதிரி, எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அப்போ வந்து நம்ம கவனமாக இருக்கிறதுக்கு இந்த கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம் அவசியம். அப்போ இதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. அப்போ இதை வைத்து ஜெபிக்கணும், எனக்கு அந்த அனுபவத்தை தாங்க, என் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். அப்போது வந்து அந்த ரங்கத்தில் ரகசியங்கள் வெளிப்படணும், சர்ப்பத்தினுடைய ரகசியங்கள் கிரியைகள் நம்ம வெளிப்படுத்தப்படணும், மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற ஆளுங்களை வெளிப்படுத்த வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிற வச்சு பார்த்தா இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம். இப்போ அதாவது சர்ப்பத்தினுடைய தந்திரங்கள் வெளிப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். மறைவிடங்களின் கிரியைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறது தேவ சித்தம். அதுக்கு நம்மளை பயன்படுத்த விரும்புகிறாரு. அதுக்கு இந்த ஒரு வரத்தை கொடுத்து அதன் மூலமாக இதை வந்து வெளி உலகத்துக்கு அல்லது ஜனங்களுக்கு நீ சொல்லி அவங்களை எச்சரிக்கணுங்கிறது விரும்புகிறாரு. அதுதான் இந்த கண்கள் திறக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை, அதான் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இந்த கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியமான வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அதில் தான் இந்த கண்கள், இந்த வரம் வந்துட்டாலே கண்கள் திறக்கப்பட்டு என்ன ஆவி என்ன கிரி செய்யுது நம்ம சுலபமாக அதை கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம்ங்கிறது தீர்க்க தரிசன வரத்தில் ஒரு பகுதி, ஒரு பார்ட்டு. இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம் எப்படி கிரியை செய்யும்னா, எதுல எல்லாம் ஆவி இருக்கோ எல்லாத்தையும் பகுத்தறிவுண்ணே, அதுதான் அது முக்கியம். ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதில் வந்து இது ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
இப்போ கர்த்தர் வந்து நின்னா அவர் வாய் திறந்து பேசணும் அவசியம் இல்லை. ம். தேவன் ஆவியா தானே இருக்கிறாரு. ஆமா, ஆமா. எனக்குள்ள அந்த வரம் இருந்த உடனே அவர் என்ன எதுக்கு வந்திருக்கிறாரு, அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு, எனக்கு அது அப்படியே தெரியும். ம். அது தெரியும். கர்த்தர் வந்து கோவமா இருக்கிறாரு, கர்த்தர் பேசுறாரு, எந்த ஆவியும் பகுத்துரும். இந்த ஆமா, வரண்டு எல்லாமா. எல்லா ஆவியும் பகுத்துரும். அப்போ நம்ம கர்த்தர் வரும்போதே நம்ம சொல்றோம் பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறாரு, நமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வந்திருக்கிறாரு. அதே மாதிரி சில தகவல்களை கர்த்தர் வந்து நம்மகிட்ட கொடுக்கும்போது, பரிமாறும்போது சத்தத்தில் இப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. பார்த்தாலே தெரியும். அவங்க இருதயத்துல நினைக்கிறத வந்து அந்த கம்யூனிகேஷன் வேற மாதிரி இருக்கும். ஸ்பிரிச்சுவல் உலகத்துல கம்யூனிகேஷன்ங்கிறது வார்த்தையினால இல்லாம நம்முடைய எண்ணங்களால இருக்கும். ஓகே. ஆவியா நம்ம மாறிட்டோம்னா நம்முடைய கம்யூனிகேஷன் வந்து நீங்க நினைக்கிறத நான் அப்படியே வந்து ரீட் பண்ணிடுவேன். அப்படித்தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதனால யாருடைய மனசையும் யாரும் வந்து மறைக்க முடியாது ஆவிக்குரிய உலகத்துல. ஒரு பரலோகத்துக்கு போயிட்டா நீங்க வந்து நல்லவரா, நீங்க இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்க மறைக்கவே முடியாது, அப்படியே வெளிப்படும். அப்போ கர்த்தர் வந்துட்டாருன்னா இந்த பகுத்தறியும் வரம் இருக்கிறவங்க தான் அவர் என்ன பேச போறாரு, என்ன கம்யூனிகேட் பண்றாருங்கிறத அவங்க பகுக்க முடியும். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறாரு, ஆவியின் ரூபத்தில் வருவாரு, அதை நம்ம கேட்குறோம். அதை நம்ம எப்படி நம்ம வந்து அதை விளங்கி கொள்றோம்னா சத்தமா விளங்கி கொள்வோம். அது சத்தம் மாதிரி நமக்கு வந்து புரியும். அதனால தான் கர்த்தர் பேசுறாரு. அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகத்தையே நம்ம அறிய முடியும். ஆமா. அதுல கர்த்தருடைய ஆவியானவர், தேவதூதன், பிசாசு, அவனுடைய கிரியை எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டு வர இருந்தா இது கடைசி காலத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆமா. அடுத்து வந்து இப்போ ஒரு சாத்தான் வந்தா இவன் என்ன செய்ய வர்றாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஆவிகளுக்கு வந்து தன்னுடைய எண்ணங்களை மறைக்க முடியாது, அதுக்கு சக்தி கிடையாது. ஆனா நமக்கு இருக்கு, மனுஷனுக்கு நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த ஆவி நினைக்கிறத இன்னொருத்தன் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்க சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது சாதாரணமா. ஆனா ஆவிகளுக்கு நடுவுல வந்து எதையுமே நீங்க மறைக்க முடியாது. அப்ப கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துல இருக்கும்போதே இந்த ஆவியை பகுத்தறியும் வரம் கொடுத்துட்டா, ஒரு சாத்தானுடைய ஆவியை பார்த்தாலோ அது வந்து எதுக்கு வருது, அது என்ன யோசிக்குது, அது என்ன செய்யறதுக்காக வந்திருக்கு, அதனுடைய திட்டம் என்ன, இதெல்லாத்தையும் இந்த பகுத்தறியும் வரம் வந்து அது புரிய ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து இந்த பகுத்தறியும் வரம் இருந்தால்தான் நீங்க வந்து இந்த ஆவிக்குரிய உருவங்களை பார்க்கவும் முடியும். அந்த அந்த வரம் இருந்தால் தான் அந்த ஆவிக்குரிய சில அந்த உருவங்கள், ஆவியில் வந்து வெறும் இவங்க மாத்திரம் வர்றதில்ல, ஒரு நெருப்பு இறங்குறது, ஒரு புறா இறங்கி வர்றது, அந்த ஆவிக்குரிய மற்ற காரியங்கள்னு ஒன்று இருக்கும். அது தேவ தூதர்கள் வர்றது, இதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஆவிக்குரிய சத்தங்களை கர்த்தருடைய சத்தம் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய வேற சில சத்தங்கள் இருக்கு. எக்கால சத்தம், இடிமுழக்கங்களின் சத்தம், அப்படியெல்லாம் அந்த நெருப்பு எரியிற சத்தம் எல்லாத்தையும் நம்ம கேட்க முடியும். இதெல்லாம் ஆவி பகுத்தறியும் வரம். ரெண்டாவது வந்து சாத்தானை பார்த்துருச்சா, மூணாவது வந்து மனுஷனுக்குள்ள ஆவி இருக்கு. அப்போ அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா அவனோட இருதயத்தில் இருக்க தெரிஞ்சிடும். ஆனா கர்த்தர் எல்லா நேரத்துலையும் காமிக்கணும் அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா நம்மளும் வாழ முடியாது. அதனால நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இவன் யாரு என்ன இப்படி பண்றானேன்னு நீங்க நினைச்சு கொஞ்சம் அந்த உங்க ஆவியை செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து அந்த ஆவியை பகுத்தறிவு வரும். மூணாவது தேவனுடைய வசனம், வார்த்தை, அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்க இப்படி படிச்சீங்கனாலே ஆவியை பகுத்தறியும் வரத்தை பயன்படுத்தி படிச்சீங்கன்னா அதுல இருக்க அந்த அர்த்தங்களை எல்லாம் கட கட கடன் அதுவாகவே காட்ட ஆரம்பிச்சிடும். அது கணுக்கள் இருக்குல்ல எல்லாத்தையும் பிரிச்சு காமிச்சிடும். அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸோ அது இது எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. கட 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 இந்த வசனத்தை இது எந்தெந்த இடத்துல ஆவியின் ஃபார்மேட் எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் ரீட் பண்ணிடும். அதான் ஒரு வசனத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தத்தை ஆவியான சொல்லி கொடுப்பாரு. இந்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த வித்தியாசம் தெரியும். அதான் அந்த பகுத்தறியும் வரம். அதை நான் உங்களுக்கு தருவேங்கிறாரு. அதே மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்தில் இருக்கிற ஆவிக்குரிய காரியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும், ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்கும், அல்லது ஆவிக்குரிய ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கும். அது என்னங்கிறத கூட இது கண்டுபிடிச்சிடும். இதனால தான் இது நடக்குது. நீங்கள் இப்போ ஒரு உதாரணம் சொன்னீங்களே, ஒரு அம்மாவுக்கு வந்து எலும்புகள் உள்ளதாக இருந்துச்சு. உடனே அந்த ஆவி உங்களுடைய ஸ்பிரிட் வந்து என்ன செய்யுதுன்னா இது எதனால வந்துச்சுங்கிறத வந்து அதை அனலைஸ் பண்ணுது அந்த இடத்துல. இப்போ யாரை பற்றி சொல்லணும்னு கர்த்தர் உங்களுக்கு காமிக்கிறாரோ அல்லது உங்களுடைய இருதயத்தில் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்ன உடனே உங்கள் ஆவி தான் அதை ரீட் பண்ணும்.
இந்த பிரச்சனைனால தான் இவங்களுக்கு இது வந்தது, இதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு அதுக்குண்டான சில காரண காரியங்களை சொல்லுவாங்க சிலர். ஆமா ஆமா. நீங்க பாத்தீங்க, இதை நீ சரி பண்ணிட்டா சரியா போயிடும். இதெல்லாமே ஆவிய பகுத்தறிவு வரம் அந்த தான். வாரம் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன பாதிப்பு உண்டாயிருக்குன்னு பார்த்து அந்த பாதிப்பு எதனால வந்துச்சு அப்படிங்கிறத ஆவிக்குரிய ரீதியில இது பகுத்து சொல்லிடும். சொல்லிடுது. ஆமா. அப்ப இந்த வரம் அப்ப இதை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு. ஆமா. அப்ப இதை எல்லா விசுவாசிகளும் கிளைம் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு நினைக்காதபடி எழுப்புதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருக்குமே இந்த வரம். அப்ப இதை கிளைம் பண்ணி நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் கள்ள உபதேசம் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. ஆமா. இது அந்த உபதேசம் இதுல வந்து இந்த தேவனுடைய ஆவி இல்ல, ஆமா, இதுல சாத்தானுடைய ஆவி இருக்கு அப்படின்னு. இப்ப இதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆண்டவர் எழுப்புதல், அந்த எழுப்புதல் எப்படி பிரம்மாண்டமாய் வரப்போகுது, அதில் எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்தப்படுவதற்கு எழுப்புகிறவங்களுக்கு நீங்கள் வாலிபராக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஊழியக்காரராக எல்லாருக்கும் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம். அந்த வரம் நமக்கு பூரணமாக அவசியம். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படும். சாத்தானுடைய ரகசியம், தேவனை தரிசிக்கிறது, தேவனுடைய குரலை கேட்பது, பிசாசனுடைய தந்திரங்கள் எல்லாத்தையும் அறிந்து நம்ம ஜெபிக்க முடியும். அதனால் இந்த வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய வாக்குத்தத்தம் இருக்குது, ஆண்டு தீர்க்கதரிசனமாக பேசி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இது எனக்குரியது, என் ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும், நான் இந்த ரகசியங்களெல்லாம் அறிந்து நான் ஜெபிக்கணும். நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு தருவார், இப்போ தருவார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க கர்த்தருக்கு முன்னால். அப்படியே முடிந்தவங்க முழங்கால் படிட்டு அல்லது கண்களை மூடி ஒரு மனமாக முதலாவது சூறாவளியை போல மிக பிரம்மாண்டமான ஒரு எழுப்புதல், இதுவரை கண்டராத ஒரு எழுப்புதல், அதனுடைய கிரியைகள் பலமாய் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணி அதில் கர்த்தர் எனக்கு ஒரு பங்கு தந்திருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்போ எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி என் ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம், எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுகிற இந்த கிருபை எனக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இப்போ அது எனக்கு தாங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். சரி, அதுக்காக தேவனுடைய தீர்க்கதரிசி உங்களுக்கு இந்த கிருபையை தேவன் இன்று முதல் கொடுக்கப்பட்டு ஜெபிக்க போகிறாங்க. இன்றையிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மாறப்போகிறது. எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். வாயை திறந்த முதலாவது வரப்போகிற மகிமையான எழுப்புதலுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் இதை விசுவாசிக்கிறேன். இதுவரை கண்டராத உம்முடைய வல்லமை மகிமை இந்த எழுப்புதலை வெளிப்பட போகிறது. ஒரு பெரிய அசைவு உண்டாக போகிறது. பிரம்மாண்டமான ஒரு எழுப்புதல், அதை நான் பார்க்க போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அதை அனுப்ப போறீங்க, நான் அதை பார்க்க போறதுக்காய் ஸ்தோத்திர. வாய் திறந்து துதிங்க. என் கண்கள் திறக்கப்படும் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த தீர்க்கதரிசன வார்த்தை என்னிலே நிறைவேறணும். என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். நான் அந்தரங்கத்தில் அந்த ரகசியமாக இருக்கிறதெல்லாம் அறிந்து ஜெபிக்கணும். மனுஷருடைய இருதயத்தில் இருக்கிறத அறிந்து நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, பிசாசனுடைய தந்திரங்கள், சர்ப்பத்தின் தந்திரங்களை அறிந்து நான் ஜெபிக்கணும். அதுக்கு என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஜெபிங்க. வாலிப தம்பி நீங்கள் ஜெபிக்கிறீங்க, வாலிப மகளை ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஜெபிங்க, குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. அந்த அபிஷேகம் கண்கள் திறக்கப்படுகிற ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிற அது வாக்கு தத்துவம். அது தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்துவம். எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்துவம். பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ அந்த அபிஷேகம் இறங்குகிறது. தேவனுடைய மனிதர் இப்போ ஜெபம் பண்ணும் போது பலமாக அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கும். இன்று முதல் உடைய ஜெப வாழ்க்கை மாற போகிறது. இன்று முதல் உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க போகிறது. ஜெபிங்க, பிரதரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஆண்டவரிடத்திலே உங்களுடைய இருதயத்தை பூர்ணமாக செலுத்துங்க. உங்களுடைய மனம் இங்கும் அங்கும் அலைப்பாய வேண்டாம். கர்த்தர் பேசின அதே வார்த்தைகளை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்க போறேன். அதுல ஒரு 4 வரி கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து பிறந்தது என்று
எனக்கு Yes, 100% yes, உத்தரவாதமா தெரியும். Yes, இந்த Lord. வார்த்தைகளை நான் வாசிக்கும் போதே அந்த மேலான அபிஷேகம் உங்கள் மேல இறங்கும். அவைகளை நல்லா உங்களுடைய மனசுல கவனித்து கேட்டு அதை அறிக்கை செய்து அதை கிளைம் பண்ணி நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய இருதயம் அதற்கு திறந்திருந்தால் இப்பொழுதே அந்த வல்லமை, அந்த வரங்கள் உங்கள் மேல் இறங்குகிறத பிரத்யட்சமா பார்க்க முடியும். சிலருடைய இருதயம் தேவனை நோக்கி திரும்புகிறதையும் அது திறக்கப்படுகிறதையும் அது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தன்னுடைய செவிகளை சாய்க்கிறதையும் என் ஆவியிலே என்னால பார்க்க முடிகிறது. இப்போ இந்த வார்த்தைகளை வாசிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம், அந்த வார்த்தையில் இருக்கிற வாக்குத்தத்த வல்லமை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் இருதயத்திலே இறங்க போகிறது. இதோ கடைசி காலத்தின் எழுப்புதல் தலைமுறையினர் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நிற்கிறார்கள். அவர்கள் மறைவிடத்தின் கிரியைகளையும் சர்ப்பத்தின் தந்திரங்களையும் மனதின் அந்தரங்கங்களையும் காண்கிறவர்களாயும் வந்ததையும் வரப்போகிறதையும் பகுத்தறியத்தக்கதாக கண்கள் திறக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். உன்னதத்தின் மகிமையையும் உன்னதரின் வெளிச்சத்தையும் அவர்கள் கண்கள் காணும். இதுதான் கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதல் தலைமுறைக்கு வாக்கு பண்ணி கண் வாயை திறந்து பேசி சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தையில சாத்தானுடைய கிரியைகளை அறியலாம், மனிதனுடைய கிரியைகளையும் மனதையும் அறியலாம், தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய காரியங்களையும் அறியலாம். இந்த மகாபெரிய உன்னதமான வாக்கு தத்தம் இந்த எழுப்புதல் காலத்துக்கு அத்தியாவசியம் என்று சொல்லித்தான் கர்த்தர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்க இப்போ வாயை திறக்கிறீங்க, கேட்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை சூழ இறங்குகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை மூடிக்கொள்கிறது. கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கிறார், காதுகளை திறக்கிறார், உங்கள் வாயை திறக்கிறார். இப்போது கேளு கேளு என்று சொல்லி கர்த்தர் உங்களை வற்புறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வல்லமை தேவனே உங்களுடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது இறங்குவதாக. கடைசி கால எழுப்புதல் தலைமுறைக்கு நீர் இதை வாக்கு பண்ணி இருக்கிறேன். ஒரு கண்கள் திறக்கப்பட்ட தலைமுறை இந்த எழுப்புதலை பயன்படுத்தப்பட போகிறது. அவர்கள் ஆண்டவரே சாத்தானுடைய கிரியைகளையும் இருளில் மறைவிடங்களின் தந்திரங்களையும் மனிதர்களுடைய மறைவிக்கப்பட்ட மனிதனுடைய எண்ணங்களையும் வகை பிரிக்கிறவர்களாகவும் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாகவும் பரலோகத்தின் சாயலையும் பரலோகத்தின் அனுபவங்களையும் அவர்கள் பார்க்கிறவர்களாகவும் அவர்கள் மாறும்படி இந்த எழுப்புதல் கால தலைமுறைக்கு நீர் வாக்கு பண்ணினீரே, அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த வாக்கு தத்த வல்லமை இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்தை நிரப்பட்டும். நாளைக்கல்ல, நாளை மறுநாள் அல்ல, இந்த நிமிஷம் இப்பொழுதே கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கி அவர்களை மூடும்படிக்காக அழைக்கிறேன். இவர்கள் எழும்பணும் ஆண்டவரே. இந்த எழுப்புதல் காலத்தில் இவர்கள் வல்லமையாக கிரியேஷன் ஆண்டவரே. இவர்கள் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இருக்கக்கூடாதப்பா. பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள், எழுப்புதலுக்கு விரோதமாய் வருகிற தந்திரங்கள், எழுப்புதலுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள், மிருகத்தின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் வல்லமை எல்லாவற்றையும் பகுத்தறியத்தக்கதான புதிய வல்லமையும் பெலனும் நீர் வாக்கு பண்ணின காரியங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியர்கள் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். அவர்களை இந்த வல்லமை தொடும்படிக்கும் நிரப்பும்படிக்கும் அவர்களை இந்த வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படிக்கும் அவர்களை ஆண்டு கொள்ளும்படிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. பவுலுடைய கண்களில் இருந்த மீன் செதில்களை போல உதிர்ந்ததே, அதே போல வெறும் உலகத்தை மாத்திரம் பார்க்கிற அந்த எங்களுடைய கண்களின் அனுபவம் இப்பொழுது உதிர்ந்து விழட்டும். தேவனங்களுக்கு காண்பிக்கிற மேன்மையான மகிமையான காரியங்களை பார்க்க உடைய பிள்ளைகளின் கண்களை திறப்பீராக. எங்கள் ஜெபங்களை கவனிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து உடைய பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்கும் போது நீர் நிச்சயமாகவே அவர்களை சந்தித்து பூர்ணமான பலத்தில் நான் நிரப்பி அவர்களை காத்து வழிநடத்துவீர் என்று நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கரங்களில் இவர்கள் எல்லாரையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து அவர்களோட பேசி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நிறைய பேர் நிரப்பப்பட்டுட்டீங்க. ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கிட்டு உங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிற ஒரு அபிஷேகம் ஆண்டவர் தந்துட்டார். நீங்கள் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு இரவு முடிந்தால் ஒரு மணி நேரம் தனியாக ஜெபம் பண்ணுங்க. இப்படி இந்த காரியத்தை மனதில் வைத்து, இந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து, இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, இன்னும் எனக்கு தெளிவாக காரியத்தை அறிந்து ஜெபிக்கணும், என் கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்னு ஜெபிங்க. இன்றிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. ஆண்டவர் வித்தியாசமாக நடத்த போகிறார். விசுவாசிங்க. அதை சில இப்போவே பெற்றுக்கொண்டீங்க. அந்த அபிஷேகம் இறங்கிட்டு சின்ன பிள்ளைகள் கூட
நீங்கள் தரிசனங்களை பார்க்க போகிறீங்க. வாலிபர்கள் தரிசனங்களை பார்க்க போகிறீங்க. எல்லாம் எழுப்புதலை குறித்த தரிசனம், தேசத்தை குறித்த தரிசனம், நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை குறித்த தரிசனங்களை கர்த்தர் காண்பிப்பார். சரி, இதுதான் ஆரம்பம். மறுபடியும் அடுத்த வாரத்தில் இதே மாதிரி அடுத்த தொடர்ச்சியாக இந்த தியானிக்க போகிறோம். இப்போ ஒரு பகுதி தான் பார்த்துருக்குறோம். நிறைய கர்த்தர் பேசியிருக்கிறார். அதை குறித்து தொடர்ந்து நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து தவறாமல் பாருங்கள், ஜெபத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.